என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இப்போது சர்வதேச செய்தியில் நாம் முக்கியமாக பார்க்குறது முஜிதபா கொமினி ஒரு நீண்ட அறிக்கை. அதாவது அயத்துல்லா காமினுடைய 37வது ஆண்டு அந்த விழாவிலே ஏராளமான மக்கள் ஈரானிலே குழுமியிருந்தார்கள். அந்த நாளில் ஒரு அறிக்கை அவர் சர்வதேசத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வெளியிட்டிருக்கிறார். இந்த போர் மேலும் மேலும் வலுவாகி கொண்டிருக்கிறது. போர் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் போர் நிறுத்தமும் அமலில் இருக்கிறது. ஈரானும் ஒரு கவனமாகத்தான் தாக்குதலை நடத்துகிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே தாக்குதலை நடத்தவில்லை. அப்போது அமெரிக்கா நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு அமெரிக்கா தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது முதலாவது செய்தியில் நம்ம பார்க்கிறோம், நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலாகத்தான் அமெரிக்கா மீது ஈரான் தாக்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் உண்மையை பொதுவெளியில் போட்டுடைக்க உள்ளது. உலகம் முழுவதும் பெரிய பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நாங்கள் நடத்தினால தான் ஈரான் நடத்தியது என்று யார் போரை செய்தார்களோ அந்த அமெரிக்க அதிபர் தனது நம்பகத்தன்மையை நட்பு நாடுகள் மத்தியிலே இழந்திருக்கிறார். இதுவரைக்கும் அமெரிக்கா பொய்யே தான் சொல்வார்கள். நாங்கள் நடத்துறதுனால தான் ஈரான் நடத்துகிறது, ஈரான் ஒன்றும் எங்களுக்கு கேடு செய்யவில்லை என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார். எங்களுடைய தாக்குதலுக்கு பிறகு ரிட்டாலியேஷன் என்று போன்று ஈரான் எங்களை தாக்கியது என்று அவர் கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு எப்படியாவது விடை கொடுத்து விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அது உண்மைதான். ஆனால் அவருக்கு மேலும் மேலும் மிக கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் ஈரானுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய நாசகார கப்பல்கள், அதாவது அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர்ஸ் ஒரு 18-20 அதில் சிலவற்றை அடித்திருக்கிறார்கள். ஈரான் நாங்கள் அமெரிக்காவினுடைய டெஸ்ட்ராய்ட் கப்பல்கள் எங்கள் நாட்டில் உள்ளே வந்ததை நாங்கள் தாக்கியிருக்கிறோம் என கோடிட்டு காட்டியிருக்கிற நிலையில் ஈரான் கூறியதை அமெரிக்காவினுடைய சென்காம் மத்திய கண்காணிப்பு இராணுவ தலைமையகம் கண்காணிப்பு பிராட் கூப்பர் மறுத்திருக்கிறார். அதே சமயம் எந்த ஒரு தடையுமின்றி மத்திய கிழக்கு கடல் பிராந்தியங்களில் உலாவி வருவதாக ஈரான் பொய் சொல்லி இருப்பதாக அமெரிக்கா சென்காம் கூறியுள்ளது. அதாவது அமெரிக்கா சென்காம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய பிராந்தியத்துக்குள் நுழைந்த அமெரிக்க கப்பல்களை தாக்கியிருக்கிறோம், பற்றி எறிகிறது. அது உண்மைதான். அதை நாம் பார்த்திருக்கிறோம் செய்தியில். ஈரான் கப்பலை இவர்கள் கடத்த முயன்ற போது அமெரிக்கா கப்பல் உள்ளே அதாவது ஹெர்முஸ் ஜெல் சந்திக்குள் உள்ளே வந்தார்கள். ஆனால் ஹெர்முஸ் இப்போ அமெரிக்கா என்ன நடத்தினா, இதுவரைக்கும் ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஹெர்முஸுக்குள் நுழைய முடியவில்லை. அது அவர்களுக்கு பெரிய சிக்கல். அதை தாண்டியும் கப்பல்களில் எண்ணெய்கள் போய் கொண்டிருக்கிறது சீனாவுக்கு, அதுவும் ஒரு சிக்கல். இப்போ அமெரிக்கா உள்ளே நுழைய ஆரம்பித்தவுடன் இவர்கள் தாக்கி விட்டோம் என தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் சென்காம் என்ன சொல்கிறது, இல்லை நாங்கள் சென்காம் என்றால் அமெரிக்காவுடைய இராணுவ தலைமை பிராட் கூப்பர் தலைமையிலான அந்த கூட்டமைப்பு, இல்லை நாங்கள் ஈரானுடைய கடல் பகுதியில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம், எங்களுக்கு நோ அப்டக்கிள், எந்த ஒரு பேரியரும் இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். இதற்கிடையிலே அமெரிக்க கடல் பிராந்தியங்களில் நடமாட்டம் விரோத மனப்பான்மையோடு, அதாவது ஒரு ஹோலிஸ்டிக், அதாவது என்ன சொல்கிறது, ஹோஸ்டிலிட்டி, விரோத மனப்பான்மையோடு கப்பலை எந்த வந்தாலும் நாங்கள் தடுத்து பதிலடி கொடுத்து வருகிறோம் என ஈரான் தெளிவாக தன் அறிக்கையை காட்டுகிறது. ஜூன் 3ஆம் தேதி, நேற்று முன்தினம், இன்றைக்கு 5ஆம் தேதியா, ஜூன் 3ஆம் தேதி அமெரிக்க கப்பல் ஒன்று ஈரானுடைய கடல் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த முன்வந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவினுடைய அந்த டெஸ்ட்ராயரை நாசகார கப்பல்களை மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதாக இப்போ தெளிவாக விஷயம் இப்போ தான் வெளியே வந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய செய்தி, தாங்கள் இன்னும் ஈரானை ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைக்க முடியும் என்று பைத்தியக்காரத்தனமாக அமெரிக்க அதிபர் பேசி கொண்டிருக்கிறார். ஈரான் என்ன அணுசக்தி துகள்கள் மற்றும் முடக்கப்பட்ட ஈரானுடைய சொத்துகள் விவகாரத்தில் அவர்கள் உறுதியான நிலையில் இருப்பதால் அவர்களால் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது.
மிக முக்கியமாக ஈரான் அமெரிக்காவை பொறுத்தவரை இப்போ நான் சொல்கிற செய்திகள் அனைத்தும் இன்டர்நேஷனல் நியூஸினுடைய தமிழாக்கம் மட்டுமே. வேறு இதில் எதுவும் என்னுடைய செய்திகள் ஒன்றும் இல்லை. ஈரான் எல்லா நிலைகளிலும் பதிலளித்து கொடுத்து வருவதை காணலாம். ஈரான் இதற்கு பல முறை நிரூபணம் ஆகியுள்ளது. தற்போது குவைத் மற்றும் அமெரிக்காவின் தளங்கள் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட் இருக்கக்கூடிய பஹ்ரைன் ஆகிய 2 நாடுகளுமே அமெரிக்காவினுடைய சார்பு நிலைகளாக ஈரானுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. அமெரிக்க கடற்படை ஈரானுக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துவது என்பதை கண்காணிப்பு செய்து மிக முழுமையாக அமெரிக்காவினுடைய ஹயாலா என்கிற கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. பஹ்ரைன் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. பஹ்ரைன் யார்? அமெரிக்காவுடைய இது 5th ஃப்ளீட். குவைத்து தாக்குதலுக்குள் இருக்கிறது. தற்போது அமெரிக்காவினுடைய ஹயாலா கப்பல்களும் தாக்குதலுக்குள், அந்த கப்பலின் பெயரும் வெளியாகிருக்கிறது. ஈரான் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடி தரும் வண்ணம் அதனுடைய இராணுவ நிலைகளில் கடும் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் தற்போது அமெரிக்கா திணறுகிறது. அமெரிக்கா கொஞ்சம் பிரச்சனை பண்ணும்போது அமெரிக்காவுடைய இராணுவ நிலைகளை அவங்க அடிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன 5th ஃப்ளீட், பஹ்ரைனுடைய 5வது பெட்டாலியன், அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் கேரியர், இவைகள் எல்லாம் அனைத்தும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த செய்தியில் ஈரானுக்கு தாங்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது வெள்ளை மாளிகையில் தெரிவிக்கிறார். இவருடைய பேச்சை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். குவைத் விமான நிலையத்தில் நடந்த வெடிப்பு என்ன நடந்தது? ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் குவைத்தை தாக்கலை, இது ஏதோ நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்குது. குவைத்து ஏர்போர்ட்டில் நடந்த வெடிப்பில் இந்த பேட்ரியாட் ஏவுகணை தாக்குதல் பாதுகாப்பு முறைகளில் ஏற்பட்ட பழுது என்றும் அவர்களுடைய ஏவுகணையால் தான் இது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஈரான் சொல்வது நம்பக்கூடியதாக இல்லை. ஈரான் தான் தாக்கியிருக்கிறார்கள், ஆனால் ஈரான் நக்கல் செய்யலாம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது ஈரான் மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகளில் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் தெளிவான தோல்வி அடைந்து வரும் நிலையில் ஈரான் மக்களிடையே அவர்கள் பதட்டத்தை ஏற்படுத்த முயல்வதாக உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கொமேனி நாட்டு மக்களுக்கான வேண்டுகோளை விடுவித்திருக்கிறார். ஈரானுடைய ஆயத்துல்லா கமேனியுடைய மரணத்திற்கு பிறகு பதவியேற்ற முஜித்தபா கமேனி இன்னும் பொதுவெளியில் தோன்றாத நிலையில், முழுமையான தோல்வி அடைந்த நிலையில் எங்கள் நாட்டின் மக்களை பிரித்து எங்களை தேசவிரோத செயல்களில் அவர்களை தூண்டுகிறார்கள் என்று அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் தொடர்ந்து மக்களை பிரித்து தேசத்தை வலுவிழக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முயற்சி செய்து வருவதை உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கொமேனி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பதும் இந்த தீவிர சதியிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கமேனி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் வகையில் கூடிய நிலையில் அமெரிக்காவை பழிவாங்கியே ஆக வேண்டும் என கடும் முழக்கங்கள் எழுந்து வருவதை காணலாம். இதுதான் ஈரான் மக்களின் மனநிலையாக இருந்து வருகிறது என்பது யதார்த்தமான நிலை. தற்போது ஈரானுடைய ஏவுகணை தொழில்நுட்ப கட்டமைப்பு மூலம் உலகின் மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை அவர்கள் புரிந்திருப்பதை யூரோப் நாடுகளும் அமெரிக்கர்களும் மலைத்து நிற்பது இப்போது காலை செய்தி. 20 ஆண்டுகளாக நிலத்தடி ஏவுகணை நகரங்களை உருவாக்கி ஈரான் அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அமெரிக்காவால் எந்த ஒரு நிலையிலும் அடையாளம் காண முடியாத வகையில்தான் ஈரானுடைய இந்த நிலத்தடி இருக்கிறது. ஏனென்றால் சேட்டலைட்டில் இருந்து பார்க்கும்போது கூட அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அதில் பல வழிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மிசைல் சிட்டிஸ் இருக்கிறது. நேற்று கூட கெசீம் தீவுகளில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் கூட மிசைல் சிட்டி அமைச்சிருக்கிறாங்க. 20 வருஷமா 30 வருஷமா மலைகளை குடைந்து இதில் மிக அதிகமாக அவர்களுக்கு உதவியர்கள் வடகொரியர்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் மேலிருந்து சேட்டலைட்டில் அவர்கள் பார்க்க முடியாது. பார்த்தால் நேராகத்தான் தெரியுமே தவிர அதில் குண்டை போட்டாலும் அது கீழேயும் செல்லாது. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். சேட்டலைட்டை அவர்கள் அடையாளம் காண முடியாது. அப்படி அடையாளம் காண்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் தான் இருக்கும். பக்கவாட்டில் தாக்குதல் நடத்த முடியாது. நேராகத்தான் குண்டு போட முடியும். பங்கர் பஸ்டர்களை மலைகளுக்கு கீழ் சைடில் பக்கவாட்டில் நடத்த முடியாது. இதுதான் அமெரிக்காவுக்கு சிக்கல். இப்படி 69 மலை நகரங்களில் ஒன்றல்ல ரெண்டல்ல 69க்கும் மேற்பட்ட மிசைல் சிட்டி நகரங்கள் ஏதாவது ஒன்றை நகர்த்தினால் கூட மற்றவை இயங்கக்கூடிய அளவில் செயல்பட்டு வருகிறது.
போனாலும் அவர்களுக்கு 69க்கு மேற்பட்டது இருக்கிறது. ஈரான் முழுமையாக மலைகளை சூழ்ந்த நகரங்கள் கொண்ட பகுதியாகும். இது ஈரானுக்கு இந்த சேட்டலைட்ஸ் இந்த ஏவுகணை சிட்டியை அவர்கள் வடிவமைப்பதற்கு, அமெரிக்க குண்டுகளால் துளைக்க முடியாத ஏவுகணைகளை அவர்கள் ஆழப்படுத்துவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கிறது. மலைகளின் மீது வழி, பல்வேறு பாதைகள். முதல்ல மலைகள்னா சாதாரண மலைகள் அல்ல, எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் செல்லக்கூடிய மலைகள், ஏன் 1000 கிலோமீட்டர்கள் தொடரும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இந்தியாவிலே இருக்கிறதை போன்று. ஆகவே மலைகளை இவர்கள் எந்த வழியிலே இருக்கிறார்கள், அதற்கான பாதைகள் எதையும் அமெரிக்கர்களால் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளே இறங்கினாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது. அமெரிக்கா என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நன்கு தெரிந்துதான் ஈரானியர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நன்கு அறிந்து அவர்கள் மலைகள், வாயில்புற சாலைகள், வாயில்புற வழிகளை மட்டும் தாக்கி அழிக்க கொஞ்சம் 1-2 முடிஞ்சிருக்க தவிர ஈரானுடைய மறைமுக ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்களை முழுமையாக ஆழப்படுத்தப்பட்ட மிசைல் சிட்டியை ஒருபோதும் தகர்க்க முடியாது என்று இதுதான் நிதர்சனமான உண்மை. இனிவரும் காலங்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரும் பதட்டம் ஏற்படும். இது ஒரு பிராந்திய வல்லரசாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லை, இனி அமெரிக்காவுக்கு எதிர்முனை கொண்டவர்கள் கூட இப்பொழுது கூட சவுதி அரேபியா சற்று மாறித்தான் இருக்கிறது. அவர்கள் மாறப்போகிறார்கள். ஏனால் தொடர் அமைதியின்மை நடக்கும். அமெரிக்கருக்கு ஆதரவு கொடுக்கிற எல்லா அரபுகளும் தாக்கப்படுவார்கள். ஈரான் அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் சமாதானம் செய்ய முடியாது என்பதே அவர்களின் இந்த திட்டம் முழுமையான வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அத்துமீறி போவதை ஈரான் மிக கவனமாக செய்து இந்த நடவடிக்கைகளின் மூலம் சமாதானம் செய்வதற்கு இந்த திட்டம் முழுமையான வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. எந்த நிலையிலும் நான் ஏற்கனவே சொன்னதான், நீ சேட்டலைட் மூலமும் அடையாளம் காண முடியாத வகையில் மேலிருந்து பார்த்தாலும் தெரியாது. ஈரான் மிகுந்த வல்லமை கொண்ட தேசம் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உலகத்தில் இப்போது ஈரானுடைய செய்திகள் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2 பிரச்சனை தான். அணுசக்தி துகள்களை கொடுக்க மாட்டேன், இது எங்களுடைய சாவரினிட்டி. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி, இது எங்களுக்கு தான். நீ பேரிகார்டை பிளாக்கேடை உடைச்சிட்டு போயிரு, நீ போயிரு. இதுதான் அவர்கள். அயலக நாடுகள் நிம்மதி இல்லாமல் போயிடுவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதுதான் அவர்கள் கண்டிஷன். அமெரிக்கா தொடர்ந்து பொய் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இப்போ முஜிதபா கொமேனியுடைய இந்த அறிக்கை தேசத்தை பிளவுபடுத்தும் எந்த சக்திகளுக்கும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றும், அமெரிக்காவை பழி வாங்கி ஆக வேண்டும், அமெரிக்காவோடு சமாதானம் செய்யக்கூடாது என்றும் தற்போது ஆயத்துல்லா கமேனியுடைய அந்த அஞ்சலி செலுத்தும் விழாவிலே ஏராளமான கேடட்ஸ், மக்கள், ஈரானியர்கள் அமெரிக்காவுக்கு எதுக்க ஒரு ரிட்டாலியேஷன் கோரஸ் வாய்ஸ் இணைப்பு, ஒரு ஒளி பிரகடனம் உலகளவிலே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது போர் முடிந்து விட்டது என்று அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ மார்த்தட்டுகிறார். மார்க்கோ ரூபியோ என்றாலே அவர் மார்த்தட்டத்தான் செய்வார். ஆனால் உண்மையிலே ஏன் அவர்கள் மார்த்தட்டுகிறார்கள், பொய் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது முதலாவது கட்டம் எபிக் ஃபியூரி கம்ப்ளீட் ஃபெயில், 2வது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அது ஆரம்பித்து 36 மணி நேரத்திலே முடங்கிறது. மறுபடியும் எபிக் ஃபியூரி 2.0 என்று ஆரம்பித்தார்கள், அதுவும் ஃபெயிலியர். அதனால் இதே ஒரு 100 நாள் ஆகப்போகுது. ஈரானை வெனிசுவாலா அல்ல, இன்னும் பல 100 நாள்கள் ஆனாலும் நாங்கள் தயாராக இருப்போம் என்ற நிலையில் பெயர்மாற்றம் செய்து தப்பித்துக் கொள்வதற்கு அமெரிக்க அதிபரும் முனைகிறார்கள். ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஒருபோதும் உங்களிடத்தில் நாங்கள் கொடுக்க போவதில்லை, ஒருபோதும் ஹெர்முஸ் ஜலசதியை விட்டு கொடுக்க போவதில்லை. நீங்கள் முடிந்தால் தாக்குங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்ட தளங்கள். இப்போ இதே ஒரு யூக செய்தி தான். 69க்கும் மேற்பட்ட மலைக்கீழ் நகரங்கள், அதில் 1-2 அவர்கள் தப்பித்தவரை அடித்தாலும் மீதி எதுவுமே செய்ய முடியாது. அது பாதைகளை யூகிக்க முடியாது. பாதைகள் எங்கிருந்து வருகிறது, என்ன மலைகளுக்குள் எப்படி போகிறது. உலகத்தில் இப்படித்தானே தோத்தாங்க. தோராபுரா மலையில் ஆப்கனில் எப்படி தோத்தார்களோ அதைவிட படுமோசமான தோல்வியை அமெரிக்கா காணப்போகிறது. அமெரிக்காவுடைய தோல்வி உறுதியான ஒன்று தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேணால் இன்னும் பல 1000 பேரை கொள்ளலாம், 10,000 பேரை கூட கொள்ளலாம். ஆனால் 11,000 பேரை அவர் கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்திற்காக, அதற்குள் அவர்களுக்கு ஆயுதங்களும் இல்லை, அவர்களுக்கு வலுவும் இல்லை, அவர்களுடைய பணமும் இங்கே செலவழிக்க முடியாத சூழ்நிலையில் முஜிதபா கொமேனி இதையெல்லாம் அறிந்துதான் எங்கள் நாட்டு மக்களோடு நீங்கள் பிளவு ஏற்படுத்த வேண்டாம், ஆயுதங்களால் போரிட்டு ஜெயிக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட
அமெரிக்கா தற்போது நாட்டு மக்களோடு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த மோதுகிறார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்ற போது இனி வருங்காலம் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அமெரிக்கா இனி தப்பிவிட்டால் இனி இஸ்ரேல் சிக்கப்பட்டு கொண்டு விடுவார்கள். இஸ்ரேல் சிக்கப்பட்டு கொண்டால் அமெரிக்கா நேரடியாக வராது. அமெரிக்கா மறைமுகமாக இஸ்ரேலுக்கு உதவலாம். இனி அது டபுள் ஓகே ஆகிவிடும். இனி ஈரான் ஃப்ரீ ஆகிவிட்டால் ஈரான் இனி ஹிஸ்புல்லாவுக்கு வலுப்படுத்தும், ஹெர்முஸை வலுப்படுத்தும், அதே போன்று ஹவுதிக்களை வலுப்படுத்தும், அதே மாதிரி ஷியாட்டி ஹிஸ்புல்லாக்களை வலுப்படுத்துவார்கள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்களை வலுப்படுத்துவார்கள், எஸ்டிசியை வலுப்படுத்துவார்கள், சிறிய குழுக்களை வலுப்படுத்துவார்கள். இது இனி நிரந்தர அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும். அமெரிக்கா தப்பி போய்விடலாம், இஸ்ரேல் தப்பிவிட முடியாது. என நிலைமை மாறி இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.